Today challenge 24 hours one room challenge. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய், ரச்சிதா இனிமேட்டு வீடியோ வர மாட்டா. அது நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வாட்டி சொல்கிறேன். இப்போ கூட அவள் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. எங்களை இப்போ அவள் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. ஓகே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லிடுறேன். இந்த கேமில் நீங்கள் தூங்குனீங்கன்னா யூ ஆர் எலிமினேட்டட். தூங்கவே கூடாது, ரெஸ்ட்டும் போகவே கூடாது. 24 hours ஒன் ரூம் சேலஞ்ச்னால் இப்போ டைம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இப்போ டைம் வந்து 10:18 இப்போ நைட் 10:18. நாளைக்கு மார்னிங் 6 o'clock வரைக்கும் நம்ம இந்த ரூமில் ரெஸ்ட் ரூம் போகாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படி நீங்கள் தூங்கிட்டாலோ அல்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டாலோ யூ ஆர் எலிமினேட்டட். அண்டர்ஸ்டாண்ட்? ஆக்சுவலி எங்களுக்கு இப்பயே தூக்கம் வலியுது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு மூஞ்சில தண்ணி ஊத்துற மாதிரி படுத்தாலும் அப்படியே தூக்கம் அதுவே கட்டுது. ஆக்சுவலி இவ நல்லா தூங்கிட்டா, அதனால தூக்கம். நானும் கேமராமேன் மட்டும்தான். நம்ம லெவல் 1க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டீம் பேர் சொல்லிடுங்க. நேகா, உங்களுடைய டீம் பேர்? பவர் ஹவுஸ். சம்மு, உங்களுடைய டீம் நேம்? ரோலக்ஸ். ஓகே, ரோலக்ஸ், பவர் ஹவுஸ், சூப்பர் நேம்ஸ். ஓகே, ரோலக்ஸ் டீம், பவர் ஹவுஸ் டீம், ஆர் யூ ரெடி? ரெடி. ஓகே, இந்த சேலஞ்ச் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப டஃப்பு, ஆனால் கொஞ்சம் ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது தாராளமாக ஈஸியாக விளையாடலாம். ஆக்சுவலி ஆனால் தூங்க மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அது எப்படின்னே எனக்கு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அவங்க எலிமினேட் ஆகிடுவாங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அதனால தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தூக்கமே வராது, இவங்க ரொம்ப பாவம். ஓகே, இப்போ நீங்கள் தூங்குனீங்கன்னா எலிமினேட்டட். ஓகே, நம்ம சேலஞ்சுக்குள்ளே போகலாம். லெவல் 1 பவர் ஹவுஸ் டீம். உங்களுக்கு வந்து ஒரு கலர் சொல்லுவோம், அந்த கலரில் வந்து நீங்கள் எடுத்து திங்ஸ் எல்லாம் எடுத்து இந்த பேக்குள்ளே போடணும். இந்த பேக்குக்குள்ளே நிறைய ஸ்பேஷியஸ் இருக்குது. இந்த பேக்குள்ளே பத்துற மாதிரி நீங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து போடணும். நாங்கள் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போடலாம். ஓகேவா? எழுந்துருங்க. என்ன கலர்னு சொல்லிடுறோம் இப்பயே. த கலர் இஸ் ஆரஞ்ச். இருங்க, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சொல்லணும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10 9 8 7 6 5 4 3 2 1 கட். ஸ்டாப். ஆக்சுவலி நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க, பட் வந்து வீடியோ குப்பையாக்கிட்டீங்க எடுக்கிறேன்ற பேரில். பார்த்தாலே தெரியுது. ஓகே, இப்போ நீங்கள் எடுத்திருக்க திங்ஸில் இது என்னது? இது பிங்க் கலரில் இருக்குது. ஆக்சுவலி இது இல்லை, நீங்களே பாருங்கள். நீங்கள் கேமராவில் காமிச்சா கூட இது என்ன விதத்தில் இது பாருங்க. ஆக்சுவலி இவதான் எடுத்துக்கிட்டா. காட்டுங்க. ஓகே, இங்கே கொஞ்சம் ஆரஞ்சில் இங்கே கொஞ்சம் இருக்கிறதுனால அக்செப்டபிள். ஒரு எடுத்துக்கலாம், ஒன்று கணக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு கன்ஃபார்ம் கணக்கு எடுத்துக்க போகிறோம் 2. அண்டு டைகர் பிஸ்கெட்டு இங்கே ஆரஞ்சு இருக்குன்றதுனால நீங்கள் எடுத்துருக்கீங்க, அக்செப்டபிள். ஸோ உங்களுக்கு 3 points. ரோலக்ஸ் டீம், ஆர் யூ ரெடி? ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு சொன்னது தான். எழுந்துருங்க. கலர் சொல்லிவிட்டு டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் நகர ஸ்டார்ட் ஆகணும். ஸோ உங்களுக்கான பேகு அதே பேகு தான். இதுக்குள்ளே தான் நீங்கள் வைக்க போகிறீங்க உங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும். நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. எழுந்துருங்க. உங்களுக்கான கலர் எல்லோ. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10 9 8 7 6 5 4 3 2 1. Stop.
ஆக்சுவலி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னா சாரி ஒன்று, ஓகே எல்லோ கலர் சாரி எடுத்து நீங்கள் அப்படியே அங்கே வச்சுருங்க. அப்படி என்னமோ எடுத்திருக்காங்க, ஊருக்கா டப்பா எடுத்திருக்காங்க 2, ஓகே. அண்ட் இன்னொன்று என்னமோ எடுத்திருக்காங்க, இது ஆக்சுவலி க்ளோஸ் ஆகிடுச்சு. 3 ஒரு இந்த சாமந்தி பூ வந்து இதுலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ரோலெக்ஸ் டீம், பவர் ஹவுஸ் டீம் 2 டீமுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இதில் இருக்கீங்க. ஸோ வந்து உங்கள் 2 பேர்த்துக்குமே ஒரு கலர் சொல்லி அந்த கலரை இப்போ நான் எடுக்க சொல்ல போகிறேன். இப்போ 2 பேருமே ஈக்குவலாக எடுத்ததுனால இப்போ நான் ஒரு காமனாக 2 பேர்த்துக்குமே ஒரு கலர் சொல்லுவேன். அந்த கலர்லேருந்து 2 பேர் 30 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறோம். அந்த 30 செகண்ட்ஸில் நீங்கள் யார் நிறைய திங்ஸ் எடுக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? எழுந்து நின்றுக்கோங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொன்னோடனே தான் நீங்கள் போய் தேட ஆரம்பிக்கணும். ஓகேவா? அண்டு இதுக்குள்ளே பத்துற மாதிரி எடுக்கிறது இம்பாசிபிள் திங்காக இருக்குது. இம்பாசிபிள் திங்னால் நீங்கள் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய சண்டையே வருது. ஸோ தட்ஸ் வை நான் வந்து இதை பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்கேன். இந்த சைடு சம்முக்கும், அதாவது இந்த சைடு ரோலெக்ஸ் டீமுக்கும், இந்த சைடு பவர் ஹவுஸ் டீமுக்கும் பிரிச்சுருக்கோம். ஓகேங்களா? ரெடியா? உங்களுடைய கலர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமாட்டிக்கா நான் வந்து என் டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொல்லுவேன். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த சைடு தேட போகணும். இல்லை, நீங்கள் எந்த சைடு வேணால் தேடிக்கலாம். ஓகே, சொல்லட்டா? த கலர் இஸ் ப்ளூ கலர். யுவர் டைம், ஹலோ, நீங்கள் 2 பேருமே நான் என்ன சொன்னேன், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சொல்லணும்னு சொன்னேன். ஒழுங்காக வந்து இப்படி நில்லுங்க. கரெக்டாக நிறைய ப்ளூ கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் நிறைய இருக்குது. ஓகேவா? இங்கே நீங்கள் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ப்ளூ கலர் அவங்களதுலாம் எடுத்து போடுறாங்க. அது அவங்களதில் போட்டிருக்காங்க ஆல்ரெடி. அவங்க ப்ளூ கலர் பேக். ஐயோ, கலர் பைய இது மாட்டிக்கிடுடி. இட்ஸ் ஓகே, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, டைம் காட்ஸ் ஓவர். ஸ்டாப். ஓகே, ரொம்ப சூப்பராக விளையாண்டிங்க. ப்ளூ கலர் சேர் இருக்குது, இன்னும் நிறைய. அங்கே பாருங்க, அங்கே ஒரு ப்ளூ கலர் பேக் இருக்குது. சரிதா? அண்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நேகாவுக்கு 1 அது எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. 2 இது வந்து ஆக்சுவலி க்ரீன் கலர், இது உங்களுக்கு கணக்கு எடுத்துக்கப்படாது. ஸோ 2 இது இங்கெல்லாம் இருக்குன்றதுனால ஓகே. 3 எடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு 1. இதில் ப்ளூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் மேடம் இருக்குது, இது கணக்கெடுத்துக்கப்படாது. அண்ட் இது 2, இது 3, இது 4. அண்ட் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும், ரோலெக்ஸ் டீம் இஸ் தி வின்னர் ஆஃப் த லெவல் 1. லெவல் 2க்கு போகலாமா? யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, உட்காருங்க. யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம், இன்னும் 2 ரவுண்ட் இருக்குது. போகலாமா? லெவல் 2. லெவல் 2 வந்து A to Z சேலஞ்ச். அது வந்து நான் ஐடியா கொடுத்தது. ஆக்சுவலி வந்து A to Z சேலஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது பார்த்தோன்னே தான் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. A to Z சேலஞ்ச் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, A to Zலேருந்து ஒவ்வொரு நேம் சொல்லணும். ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அவுட்டு. அதாவது ஏன்னா ABCDனா ஆராதனா, பால், கேட், அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் சொல்லிகிட்டே போகணும். அப்படி நீங்கள் கொஞ்சம் யோசித்து சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எலிமினேட் ஆகிட மாட்டீங்க, டிஸ்குவாலிஃபைடு. அதாவது அந்த கேமில் நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெவல் 3ல் தான் வந்து நீங்கள் எலிமினேட் ஆவீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு எலிமினேட்டட் வராது. ஓகேவா? ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோலெக்ஸ் டீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டிக்கா நம்ம வந்து பவர் ஹவுஸ் டீமுக்கு போகலாம். ரோலெக்ஸ் டீம் ரெடியா? பவர் ஹவுஸ் டீம் நீங்கள் உங்கள் பிளேஸ்க்கு போகலாம். ரோலெக்ஸ் டீம் கேம் என்னன்னு தெரியும்ல?
ஏ டு இசட்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் சொல்லிகிட்டே வரணும். ஏன்னா ஆராதனா, பால், கேட், டால் அது மாதிரி சொல்லிகிட்டே போகணும். டக்கு டக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். ஏபிசிடி அப்படி கூட சொல்லலாம். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட் அது மாதிரி டக்கு டக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். ஆனால் ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டக் ஆகக்கூடாது. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். A for apple, B for ball, C for cat, D for doll, E for egg, G for goat, H for ant, G for goat, I for ice cream, J for jug, K for queen, L for lion, N for nega, M for mango, O for orange, P for penguin, R for rat, T for doll, S for snake, V for violin, X for violin, Z for zebra. ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டக் ஆகி சொன்னீங்க. உன்னோட வந்து பவர் ஹவுஸ் டீம் ரொம்ப ஸ்டக் ஆகி சொன்னாங்கன்னா உனக்கு தான் பாயிண்ட் வரும். உன்னோட அவங்க கொஞ்சம் டக்கு டக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி வந்து ஒய்யை விட்டுட்டீங்க, அப்புறமேட்டுக்கு எஃப் விட்டுட்டீங்க, ஜி அடுத்து ஹெச், மறுபடி ஜி, அதுக்கப்புறம் ஐ சொன்னீங்க. ஆனால் அது தப்பு கிடையாது. பட் எஃப் அப்புறம் ஒய் விட்டுட்டீங்க. அவங்க அதுக்கு மேலே நிறைய வேர்ட்ஸ் விட்டாலோ உங்களோட ஸ்பீடாக சொன்னாலோ பவர் ஹவுஸ் டீமுக்கு பாயிண்ட்ஸ் போயிடும். ஓகே, நீங்கள் போய் பிளேஸ் எக்ஸ்சேஞ்ச் யர் பிளேஸ். ஓகே, ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். A for apple, B for ball, C for cat, D for dog, E for egg, F for fish, G for goat, H for hand. ஓகே, இதில் ஆக்சுவலி வந்து நேகாவு வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. ஸோ சம்மு தான் இந்த சேலஞ்சில் வின்னர். இதில் வந்து ஆக்சுவலி எலிமினேட்டட் கிடையாது, லாஸ்ட்டில் தான் வந்து எலிமினேட்டடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட் லெவல் 3க்கு போகலாமா? லெவல் 3 சேலஞ்ச். இந்த மாதிரி தலையில் வச்சுட்டு ஆடாமல் இருக்கணும். பிஸ்கெட் சேலஞ்சுக்கு எல்லாம் ரெடியாக தலையில் கரெக்டாக வச்சுக்கோங்க, அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஹலோ மேடம், தலையில் கரெக்டாக வச்சுட்டிங்களா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆடாதீங்க சம்மோ, ரோலெக்ஸ் டீம் ஆடாதீங்க, பவர் ஹவுஸ் டீம் நீங்களும் ஆடாதீங்க, ஆடாமல் இருங்க. ஓகே, நீங்கள் ரொம்ப நேரமாக அப்படியே இருக்கீங்க, இப்பயும் ஆடாதீங்க. உங்கள் கையை மட்டும் இப்படி ஃப்ரண்ட்டில் ரைஸ் பண்ணுங்கள், ரெண்டு கையையும். வெரி குட். அப்படியே இருங்க. அந்த வலி கை கீழே இறக்குனாலோ பிஸ்கெட் கீழே விழுந்தாலும் நீங்கள் அவுட், எலிமினேட்டட். உங்களால் முடியும்னு நினச்சிருங்க. கொஞ்சம் நீங்கள் கையை மேலே தூக்குங்க. வெரி குட். ரொம்ப டஃப் கொடுத்துட்ருக்கீங்க. வெரி குட். கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் நல்லா இப்படி மேலே தூக்குங்க. இதுக்கப்புறம் கீழே இறக்குனீங்கன்னா நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க, எலிமினேட் ஆகிடுவீங்க. பார்த்துக்கோங்க.
2 பேருமே ரொம்ப வெறித்தனமாக ஆடிட்டு இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. இன்னும் ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடியும். ரொம்ப நேரம் கேமரா வச்சுட்ருக்கேன், எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. கை மேலே தூக்குங்க, கை மேலே தூக்குங்க. ரொம்ப மேலே தூக்கக்கூடாது, மீடியமாக எவ்வளோ வைங்க. நீங்கள் கொஞ்சம் மேலே தூக்குங்க, இவ்வளோ இருங்கணும். கை இதுக்கப்புறம் கீழே இருக்குனீங்கன்னா மேலே இருக்குனீங்கன்னா கண்டிப்பாக வந்து எலிமினேட் ஆகிடுவீங்க. முடியலன்னா இறக்கிடலாம், எலிமினேட் ஆகிடுவீங்க. கை மேலே தூக்குங்க. ரோலெக்ஸ் டீம், பவர் ஹவுஸ் டீம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, உங்களால் முடியும். நல்லா ட்ரை பண்ணுங்க. அவள் ஆட்டி விடலன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலி நான் எஃபர்ட் பண்ணுறேன். அப்பத்துலேருந்து நான் அழகாக பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து கீழே இறக்கி மேலே ஏற்றுறா, கீழே இறக்கி மேலே ஏற்றுறா. ஐயோ சப்ப கை வலிக்குது காய்ஸ். ஓகே, உங்களால் முடியலன்னா நீங்கள் தாராளமாக இறக்கிடலாம். சீட்டிங் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. இதான் லாஸ்ட் சேலஞ்சு. ரொம்ப புள்ள காய்ஸ், கம்மியா ஷோல்டர் அப்படியே வலிக்குது. ஓகே, போயிட்டாங்க, எலிமினேட்டட். பட் நல்லா ட்ரை கொடுத்தீங்க 2 பேருமே, போட்டுடலாம். பட் 2 பேர்த்துக்குமே ரொம்ப பெரிய ஒரு சூப்பர். ஆக்சுவலி வந்து சம்முவுமே வந்து ரொம்ப ட்ரை பண்ணால், நேகாவுமே ரொம்ப அவளுக்கு ரொம்ப டஃப்பு கொடுத்தாங்க. கேர்ள்ஸ் 2 பேருமே வந்து நிறைய எஃபர்ட் போட்டு. ஆக்சுவலி இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து 5:37 ஆயிடுச்சு. 5:37 ஆயிடுச்சு காலையில். 5:37 ஆயிடுச்சு காலையில். உண்மையாக தான், நீங்கள் அவ்வளோ நேரம் வந்து 3 hours 26 minutes வந்து நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க. ஆக்சுவலி அவ்வளோ நேரம் வந்து டஃப் கொடுத்துருந்துருக்கீங்க. நான் ஆக்சுவலி வீடியோவில் காட்டல உங்களுக்கு. இருந்தாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணை மூடி பிசுங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. உங்களுக்கு எப்படி வலிக்கும் எனக்கே பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா கேமரா பிடிச்சிக்கிட்டு எடிட்டிங் வேலை பண்ணிக்கிட்டேன், நான் ஆட்டிக்கிட்டே அவங்கவுங்க மூஞ்சி காமிச்சிட்ருக்கிறது எனக்கே இன்னும் கை வலிக்குது. பட் அவங்க எப்படி அந்த கையை நீட்டிக்கிட்டு அந்த இது பண்ணிவிட்டு எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு சீரியஸாகவே தெரியல. இது மேலே இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி எனக்கு மேலே இருக்கிற மாதிரியே இல்லை, எனக்கு வலிச்சாக்க நான் நின்று அதான் எனக்கு வேணும். ஆக்சுவலி நேகாவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணீங்க. எனக்கு என்னாலே நம்ப முடியல, இவ்வளோ நேரம் நீங்கள் இருப்பீங்கன்னு நம்பவே இல்லை. ஒரு 1 hourக்குள்ளார அவுட் ஆகிருப்பீங்கன்னு தான் நானே நினச்சேன். பட் இவ்வளோ நேரம் காலையில் வரைக்கும் நம்ம இது சேலஞ்சு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஆம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் நேகா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு? பட் கையெல்லாம் செம்மையாக வலிக்குது. ஆக்சுவலி தூக்கிட்டு இருக்கும்போது அந்த வலி தெரியல, கீழே இறக்கிட்ட உடனே அந்த மொத்த வலியும் எனக்கு அப்படியே கீழே அப்படியே ஆக்சுவலி மரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. கீழே இருக்கட்டோன்னு அப்படியே செம்ம வலி. ஆக்சுவலி இப்போ வந்து நாங்கள் ஒரு கேம் விளாண்டோம், அப்போ கூட இந்த முட்டி வச்சாரு. அதுவும் ஒரு கேம் இப்போ பண்ணது கீழே இருக்குன்னு இருக்கிறது ஒரு மாதிரி வலிச்சுட்டே இருக்கு ஆக்சுவலி கை. ஆனால் சூப்பராக ஆயிடுச்சா. வீட்டில் யாருமே ட்ரை பண்ணிடுறாங்க. நாங்கள் வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். ஆனால் வீட்டில் யாருமே கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன். பட் அவன் வின் ஆகிட்டா. பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து நிறைய ட்ரை போட்டிங்க. பவர் ஹவுஸ் டீம் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணீங்க. ப்ரௌட் ஆஃப் யூ ஃபார் ரோலெக்ஸ் டீம். ஏன்னா 3 இதுலேயும் அவள் தான் வின் ஆகிருக்கா. ஆக்சுவலி வந்து இவங்க வந்து இவ தான் விட்டு கொடுத்தான்னு கூட சொல்லலாம்.
ஏன்னா அவன் நினச்சிருந்தா வந்து நீ வந்து வின் பண்ணியிருக்கலாம். பட் நீ வந்து தங்கச்சியாச்சே சொல்லிட்டு கொஞ்சம் நடுவில் விட்டு கொடுத்து விளையாண்டதுனால தான் அவளே வின் பண்ணியிருக்கா. அது நல்லா தெரியும். ஓகே, பட் குட் ஜாப். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க இதை பற்றி? எனக்கு வந்து நிற்க கையெல்லாம் வைக்கும், ஷோல்டர் செம்மையாக வலிக்குது. அப்படியே கையெல்லாம் நெருப்பில் எரியிற மாதிரி அவ்வளோ வலிக்குது. என்னால் கையை வைக்கவே முடியல. நான் நேகா என் கை கீழே இறங்கினே இருக்கு. எலிமினேட்டர் ஆயிடுவோமான்னு மண்டையில் ஓடிட்டு இருக்கு. நான் வர இப்படின்னு ஆடிட்டு இருக்கிறதுல ஐயோ கையெல்லாம் கீழே மேலே இறங்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் சரி, நீங்கள் வின் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் நேகாவுக்கு விட்டு தரலாம் பார்த்து என் கை தான் போட டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டு நான் கீழே போகிறேன். நீ பார்க்காம டக்கு போயிடலான்னு பார்த்தா மறுபடியும் மேலே ஏற்றிட்டேன். ஓகே, வெரி குட். அண்ட் இப்போ வந்து எங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 5:37 ஆகிடுச்சு. நாங்கள் வந்து 6 o'clock தான் முடியும்னு நினச்சோம். பட்டு சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ். வீட்டில் யாருமே ட்ரை பண்ணாதீங்க, ஓகேவா? வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் வந்து நாட் ட்ரை. ஆக்சுவலாக நான் நிஜமாலே சொல்கிறேன், சின்ன பசங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுறானுங்க. நான் பெருசாக அவங்க இப்போ பெரியவங்க யாராச்சும் அந்த 10th 12th அந்த மாதிரி யாராச்சும் பண்ணுறீங்க. எங்கள் அக்கா வந்து 7th படிக்கிறாங்க. இந்த 7th-க்குள்ளே இருக்கவங்க நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. இந்த 7th-லேருந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஃபுல்லாக பெருசாக இருக்கும், எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆக்சுவலி நாங்கள் சின்ன பசங்க இருந்தாலுமே வந்து ஏன் உங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணோன்னா உங்களுக்காக தான் ஆக்சுவலி பண்ணுறோம். எல்லாமே எடிட் பண்ணுறதுலேருந்து அது வீடியோ எடுக்கிறதுலேருந்து யோசிச்சு பண்ணுறதுல எல்லாமே எங்கள் அக்கா வேலை தான். எங்கள் வேலை கிடையாது ஆக்சுவலி, எங்களோட தான். ஆனால் எங்கள் எஃபர்ட் போட்டு எங்கள் அக்கா தான் கொடுக்குறாங்க. அதுக்கும் ஒரு கொஞ்சம் இந்த வீடியோக்கு எனக்கு ஒரு இந்த வீடியோ எனக்கு 50 எல்லாமே உங்கள் அக்கா தான். இந்த வீடியோக்கு 50K வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களே. பார்ட் 2 போட்டுடலாம். நிஜமாலே சின்ன பசங்க கண்டிப்பா நாங்க சொல்றோம். ஓகே, 50K லைக்ஸ் போடுங்க. உங்களுக்கு பார்ட் 2 கண்டிப்பா வரும். இந்த மந்த்துக்குள்ளார உங்களுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்துச்சுன்னா இப்போ வந்து அதுல ஒரு இது வந்துச்சுன்னா ஒரு புதுசா நாங்க ஒரு கேம் கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து நாங்க இப்ப சொல்ல மாட்டோம், அப்புறமா நாங்களே சொல்லுவோம். கண்டுபிடிச்சு சொல்றோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு 50K வரணும். அப்புறம் நான் பார்ட் 2 போடுறேன். ஓகேவா? பாய்.